ஒரு நிமிஷம் கேளுங்க. சந்திரபூர் மகாராஷ்டிராவில் 99.99% வாங்கின ஒரு பையன், டீனேஜ் பையன், மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சிருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. அந்த பையன் இந்த காலேஜ் நாளைக்கு போகணுங்கிற அந்த முந்தின நாள் அன்னைக்கு தன்னைத்தானே மாய்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சூசைட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன டென்ஷன் அந்த பையனுக்கு. இது 24 செப்டம்பர் 2025 நான் அந்த நியூஸை படித்தேன். அப்போது சில பாயிண்ட்டை யோசிக்க வச்சுது. 99.99% வாங்கின அந்த பையன் வேறு ஏதாவது துறையில் ஒரு பெரிய ஆளாக வந்திருக்க முடியுமோ, மருத்துவத்தை தான் படித்தாகணும்னு சொல்லிட்டு அவன் மேலே அதை திணிக்கப்பட்டதோ, இல்லை அதில் நியூஸ் ஆர்டிக்கிளில் என்ன போட்டிருந்ததுன்னா, அந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்கலாம், நண்பர்கள்ட்ட பேசியிருக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஒரு தாய் தந்தையராக நாம் நம்ம குழந்தைகளோட வித்தியாசமான அமைதியை பார்க்குறோமா? அவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை செவி கொடுத்து கேட்க நாம் ரெடியாக இருப்போமா? இல்லை நாம் ஒரு பண மிஷினாக மாறி வேலைன்னு இருந்துட்டு இந்த பையன் ஏதாவது சொல்ல வந்தான்னா கூட அதை கேட்க நமக்கு நேரம் இல்லாமல் ஒரு உயிர் இழக்கப்பட்டிருக்கா இந்த இடத்துல? இல்லை நம்ம பேரண்ட்ஸுன்னு நாம் செய்ய முடியாதது, நம்மளால் சாதிக்க முடியாததை ஒரு பீரோக்குள்ளே வச்சுட்டு நம்ம பசங்க வந்தவுடனே அதுலேருந்து எடுத்து எல்லாத்தையும் அவங்க மேலே திணிச்சு இதை நீ சாதிச்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறோமா? இன்னொரு அதில் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருந்தேன். ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு வந்து சயின்ஸ் வேண்டாம்ப்பா, நான் வந்து நாளையிலேருந்து போக விரும்பலைன்னு. அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு வருஷம் நீ இதை படிச்சிருக்க, எத்தனை கனவுகளை நீ கண்ட, இப்போ நீ மாறுறேன்னு சொல்றிய அப்படின்னோடனே அப்பா அந்த பொண்ணு சொல்லியிருக்க அவங்க அப்பாட்ட, இது வந்து நீ உன்னோட கனவை என் மேலே திணிச்சதுப்பா. நான் வந்து வெட்டனரி டாக்டராக ஆகணும்னு சொன்னேன், நீ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வரணும்னு சொன்னேன், அந்த விலங்குகள் திமிரி ஓடுறப்ப எடுத்து நான் டேபிள் மேலே வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னேன், இதெல்லாம் உன் கனவு, நான் எப்பயாவது அதை சொன்னேன் நான் பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு வருஷம் போனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு அடுத்த வருஷம் சைக்காலஜி படிச்சுட்டு இப்போ சியாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு பல மனநல பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணதா அந்த ஆர்டிக்கலில் படித்தேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களோட வாய்ஸ், 3 பிடிச்ச விஷயம் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, நீ நேரத்தையே மறந்து செய்வேன்னு அது என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களோட எதிர்காலம் என்னன்னு தெரியும். உயிர் காக்கப்படும். ஒரு தாய் தந்தையரா நம்ம குழந்தைங்க நமக்கு முக்கியம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். தேங்க்யூ ஸோ மச். பை.